ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க, பிரசாதம் வாங்கிட்டு போங்க. வீட்ல ஏதாச்சும் இருக்கோ இல்லையோ இங்கேயே சாப்பிட்டு போங்க. கௌரி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ வரம்பு மீறி பேசுற. ஏங்க, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வீட்ல சமைச்சு வச்சுட்டு வந்தாங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் போய் செஞ்சு சாப்பிடணும்னா லேட் ஆகும்ல, அதத்தான் சொன்னேன். எதுக்குதான் நீ இப்படி கூச்சப்படுறியோ? கல்யாணத்துல மாலையை போட்டுக்கிட்டு எப்படிதான் இருக்க போறியோ போ. சம்பந்திமா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, உங்க கஷ்டம்லாம் கதிரோட கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கும் ஒரு விடுவி காலம் வந்துரும். என்ன பாக்குறீங்க? கதிர் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணு சம்பாதிக்கிற காசு முழுக்க உங்களுக்கு தான். இஷ்டம் போல நீங்க செலவு பண்ணலாம். ஏன்னா எங்களை எங்க கதிர் பாத்துப்பா. அகிலாவை கஷ்டப்படாம படிக்க வைக்கலாம். படிப்பு தானே முக்கியம். ஒருவேளை மகா குடுக்கற காசு உங்க குடும்பத்தை நடத்த பத்தலைன்னா நீங்க கூச்சப்படாம கேளுங்க. நான் சம்மந்தி கிட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி வேணும்னா எங்க மேக்னா ஸ்டோர்ஸ்லயே நீங்க வாங்கிக்கலாம். எது? எங்க மேக்னா ஸ்டோர்ஸா? ஆமாப்பா, கதிருக்கு குடுக்க போற கடை நம்ம கடை தானே. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏங்க, நமக்கு வசதி வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றது தானங்க ஒரு மனுஷத்தனம். ஐயா, நான் ஒண்ணும் அவ்வளவு கெட்டவ இல்லைங்க, கொஞ்சம் நல்லவதான். அப்படியா? என்ன ஒரேடியா வில்லியாவே ஆக்கிடுவீங்க போல இருக்கு. எப்படியோ நம்ம குடும்பத்து கஷ்டம் தீரும் போது சம்மந்தி வீட்டு கஷ்டமும் தீரப்போகுது. மகராசியா இருக்கணும் என் மருமக மேகனா. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வர்றவ நம்ம சொந்தக்காரங்க வீட்லயும் விளக்கேத்தி வாழ வைக்க போறாளே. அம்மா, அம்மா, நீ ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்ட. பிரசாதம் குடுக்கணுமா? லேட் ஆகுது. டேய், எங்கடா போற? சனீஸ்வரன் கிட்ட இப்ப நீ போக கூடாது. முதல்ல எல்லாருக்கும் உன் கையால பிரசாதத்தை கொடு. அகிலா, அக்கா அழுதுட்டு இருக்கியா? எல்லாம் உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி அழலாமா? உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ சொல்லிருக்கா, ஆனா அங்க அத்தை பேசுறத என்னால தாங்கிக்க முடியல. கதிரை என்னால பார்க்க முடியலக்கா. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்படி எத்தனை நாள் ஓடுவேன் சொல்லு? லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா உறுதியா நின்னு ஃபேஸ் பண்ணாம இப்படியே ஓடிட்டே இருப்பியா நீ? கதிர் தான் வேணும்னு கேட்கும் போது நீ எப்படி பேசின? அந்த தைரியமான அகிலா இப்ப எங்க? கதிர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நாங்க பிரிய மாட்டோம்னு நம்ப அந்த தைரியம் இருந்துச்சுக்கா. ஆனா இப்ப கதிர் எனக்கு இல்லன்னு ஆனப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. உனக்கும் கதிருக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நான் சொன்னது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குக்கா, ஆனா அத்தை எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு பார்த்தல்ல, பேசின ஒவ்வொரு வார்த்தையும் குத்தி காமிக்கிற மாதிரியே இருக்கு. நாம இப்படி வருத்தப்படணும் அழணும்னு தான் அவங்க வேணும்னே இப்படி பேசுறாங்க. அவங்க ஆசைப்படுறதுதான் இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும் அகிலா. நான் என் கார்மெண்ட்ஸ் தொழில ஜெயிக்கணும், நீ டாக்டர் ஆகணும். அத்தை மட்டும் இல்ல, அத்தை மாதிரி யாரு என்ன பேசினாலும்
அதெல்லாம் கண்டுக்காம கடந்து வந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். இப்பவும் நான் சொல்றேன், உன்னோட கல்யாணம் ஏன் பொறுப்பு. டாக்டர் ஆகுற கனவு உன்னோட பொறுப்பு. சரிக்கா. அக்கா, கதிர் கொலை செய்யல, செத்து போனதா சொன்ன ஆளை கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னல, அது என்னக்கா ஆச்சு? அவனை நான் நேர்லயே பார்த்தாக்கிலா. நானும் விஜயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சோம். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா கண்டிப்பா சீக்கிரமே நான் அவனை கண்டுபிடிப்பேன். கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். நீ கவலைப்படாம இரு. கதிரை பார்க்கதாங்க ரொம்ப பாவமா இருக்கு. அவன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. நான் தினமும் அவனை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரியாதா? அவனை நான் அப்படியே விட்டுட மாட்டாக்கிலா. நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காம படிப்பை மட்டும் பாரு. அக்கா, சொல்ல மறந்துட்டேன்க்கா. காலையில கோயிலுக்கு வந்தப்போ காலேஜ்ல இருந்து கால் பண்ணாங்க. உன்னை காலேஜுக்கு வர சொன்னாங்கக்கா. நான் சாமி கும்பிட்டுட்டு உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. காலேஜுக்கா? எப்ப வர சொன்னாங்க? இன்னைக்கே வர சொல்லியிருக்காங்கக்கா. உன்னால இன்னைக்கு போக முடியுமா? அட்லீஸ்ட் நான் நாளையில இருந்தாச்சும் காலேஜுக்கு போகணும்க்கா, இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் போயிடும். நான் உன்னை குறை சொல்லணும்னு நினைச்சு சொல்லல. ஆனா யோசிச்சு பாரு, நீ யோசிக்காம பண்ண ஒரே ஒரு காரியத்தால இப்ப என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. தப்புதான்க்கா, சாரி. சரி விடு. இனிமே எது செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். ம்? நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. சரிக்கா. சரி விடு, பாவுல போலாம். ம். வெண்ணிலா எல்லாம் எடுத்துட்டல, எதுவும் விட்டுறலையே? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். நீ வேணா செக் பண்ணி பாரு, அப்புறம் எனக்கு குறை சொல்லாத. சரியாதான் இருக்கும். கிளம்பலாம். சம்மந்தியம்மா, நாங்களும் கிளம்புறோம். ஐயோ, பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். நீயாவது ஞாபகப்படுத்த கூடாதா வெண்ணிலா? முதல் சம்மந்திக்கு முதல் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வேண்டாமா? என்னம்மா சொல்றீங்க? இங்கயா? இங்க வச்ச பத்திரிக்கை கொடுக்க போறீங்க? ஆமா, ஏன் கொடுத்தா என்ன? வீட்டுல போய் பார்த்து கொடுக்கறதா மரியாதை கௌரி. இங்கெல்லாம் கொடுக்க வேணாம். நீங்க சும்மா இருங்க. நான் எதை செஞ்சாலும் குத்த சொல்றேன், குறை சொல்றேன்னு பழி போட வேண்டியது. இப்போ இங்க வச்சு பத்திரிக்கை கொடுக்கறதுல என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு? நாளைக்கு திவ்யா கல்யாணத்துக்கு உங்க பணக்கார சம்பந்திக்கு இதே மாதிரி பாக்குற இடத்துல பத்திரிக்கை கொடுப்பீங்களா அத்தை? அப்படி கேளுமா. சொல்லு கௌரி, மேகனா வீட்டுக்கு இப்படி வயல்ல வச்சு பத்திரிக்கை கொடுப்பியா? ஏங்க, நம்ம கதிர் கல்யாணத்தை பத்தி நம்மளை விட அதிகமா யோசிக்கிறதே நம்ம மகாவும் அவங்க குடும்பமும் தான்.